இங்கிலாண்டில் எய்ட்ன்ற நகரத்தில் 1965ஆம் ஆண்டு தான் நம்ம ரவுலிங் பிறந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஆனால் அவங்க அம்மா ஆனிக்கு பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் படிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அதனால் வீடு முழுக்க புத்தகங்கள் இருந்ததாக சொல்லப்படுது. அப்பா பீட்டரும் நிறைய புத்தகங்களை படித்து கதைகளாக நம்ம ரவுலிங்க்கு சொல்லியிருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே புத்தகங்களும் கதைகளும் அவங்களோட வாழ்க்கையில் நிரம்பி இருந்திருக்கு. சின்ன வயசுலேயே ரவுலிங் ராபிட்னு ஒரு ஸ்டோரியும் எழுதியிருக்காங்க. 15 வயசில் அவங்க அம்மா மல்டிபிள் சிரோசிஸ் அப்படின்ற வியாதியில் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அவங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ அவங்களோட டீனேஜ் லைஃப் ரொம்ப மகிழ்ச்சியானதாகவே இல்லை. ஆனால் இந்த விஷயத்துலேருந்து தன்னை டீவியேட் பண்ணிக்கிறதுக்காக ரவுலிங் நிறைய படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிப்பில் ஆர்வம் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு ரைட்டர் ஆகணும் அப்படின்றது தான் ஆசையாகவே இருந்தனால இங்கிலீஷ் தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. பட் வேலை கிடைக்கணும்னா 2 மொழியாவது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவங்க பெற்றோர்கள் சொன்னனால BA ஃப்ரெஞ்சில் பண்ணுறாங்க. அப்புறம் லண்டனில் ஒரு டெம்பரரி ஜாப், NGOவில் மனித உரிமைகளை டாக்குமெண்ட் பண்ணுற ஒரு வேலை கிடைக்கிது. இந்த மாதிரி என்ன வேலைகள் செஞ்சாலும் கதை எழுதுறதை மட்டும் அவங்க விடவே இல்லை. ஒரு நாவலும் எழுதுறாங்க, ஆனால் அதை பப்ளிஷே பண்ணலை. 1990 வருஷம் லண்டன்லேருந்து மான்செஸ்டருக்கு ட்ரெயினில் போகிறாங்க. அப்போ ட்ரெயின் ஒரு 4 மணி நேரம் தாமதமாகுது. அந்த 4 மணி நேரம் தான் ஹாரி பாட்டரில் இருக்கிற 3 கேரக்டர் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு. அந்த 3 கேரக்டர் என்ன அப்படின்னா ஹாரி பாட்டர், ரான் வெய்ஸ்லி, ஹெர்மைனி கிராங்கர். இந்த 3 கதாபாத்திரங்களையும் அவங்க மனசுலேயே உருவாக்கியிருக்காங்க இந்த 4 மணி நேரத்தில். அப்போ அவங்க கையில் பென்னோ பேப்பரோ எதுவுமே இல்லை. அந்த நேரத்தை கரெக்டாக உபயோகப்படுத்தி அந்த கதையை, நாவலை அவங்க மனசுலேயே ப்ரிப்பேர் பண்ணி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் எழுதவே செஞ்சுருக்காங்க.